மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா வக்ஃப் வாத திருத்த மசோதா அப்படிங்கிற பேரில் இஸ்லாமிய சொந்தங்களோட அடிமடியில் கை வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் அத்தனையுமே ரொம்ப மைனூட்டாக இருக்கும். எந்த அறிக்கை எப்படி கொடுக்கணுங்கிறது அவருக்கு யாருமே சொல்ல வேணாம். அவர் ரொம்ப அழகாகவே ரொம்ப தெளிவாகவே குறிப்பார். இந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், முழுக்க கேள்விகள் மட்டும்தான் அந்த அறிக்கையில் கேட்டிருப்பார். வேறு எதுவுமே அவர் பேசியிருக்க மாட்டார். கேள்விகளை கேட்டு பதில் இருக்காங்கிற கேள்வி மட்டும்தான் அந்த அறிக்கை முழுக்க கேட்டிருப்பார். அண்ணன் 10க்கும் மேற்பட்ட கேள்விகளை இந்த அறிக்கை மூலமா கேட்டிருக்காரு. ஒரு கேள்விக்கு கூட இந்த அரசாங்கத்திட்ட பதில் இருக்காது. நான் அதையும் மைனூட்டா சுருக்கி 3 கேள்வியா மாத்தினேன். இந்த 3 கேள்விக்காவது பதில் சொல்லு. எங்க அண்ணன் 10க்கும் மேற்பட்ட கேள்வி கேட்டாரு, அதுக்கு ஒரு பதில் கிடையாது. மேக்சிமம் இந்த 3 கேள்விக்கு நீ பதில் சொல்லிடு, இந்த மசோதா சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்றோம். அவங்களால பதில் சொல்ல முடியாது, கேரண்டியா சொல்றேன். ஏன்னா அவங்க அஜெண்டாவை இந்த 3 கேள்வி மூலமா நம்ம உடைச்சிடலாம். இப்போ நம்ம பெரிய லெவலில் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர இந்த தமிழ்நாடு மன்னிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நான் பேசிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ் கூட அவைக்கு வரல, மாநிலங்களவையில் அவைக்கு வராமல் வெளியே பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இந்த மசோதாவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. பாமகவோட நிலைப்பாடு அதான் சொல்கிறாரு. அப்போ போயிட்டு மாநிலங்களவை போயிட்டு எதிர்ப்பு வாக்கு செலுத்த வேண்டியதானே, அதையே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஜி.கே. வாசன் ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டிலேருந்து விழுந்த ஒரு ஓட்டு யாருன்னா அது ஜி.கே. வாசன் மட்டும்தான். திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகள் அத்தனையுமே எதிர்ப்பு வாக்குகள் செலுத்தினாங்க. அன்புமணி ராமதாஸ் அவைக்கு வரல. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஆதரவாக வாக்கு செலுத்தினார், அவர் ஜி.கே. வாசன். ஐயா ஜி.கே. வாசன் ஐயா, வானதி சீனிவாசன் அல்லது இந்த பிஜேபியை சேர்ந்தவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் இந்த மசோதாவை உண்மையாக நம்பிட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மசோதாவில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குறோம், இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க உண்மையான இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த சொத்துக்களோட விஷயங்கள் அத்தனையுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நிறையா முறைகேடுகள் நடக்குது. அந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தி இதை உண்மைக்குமே நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்பிட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிருக்காங்க. இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கங்க ஐயா. தாவேக்கா ஏன் களத்தில் இன்னைக்கு முழுக்க நின்று இதற்காண்டி போராடுதுன்னா, இது அவ்வளவு இந்தியாவோட இறையாண்மையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால தான் தாவேக்கா இன்னைக்கு களத்தில் பெரிய லெவலில் நிற்கிது. அண்ணன் கேள்விகள் மூலமா குடஞ்சு எடுத்திருக்கார். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வெறும் 3 கேள்வி தான். இந்த 3 கேள்விக்கு பிஜேபி அரசாங்கத்திட்ட பதில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். உணர்வு ரீதியாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த வீடியோவில் துணை நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்து அறநிலையத்துறை மூலமாக இந்துக்களோட சொத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, முஸ்லீமுக்கு மட்டும் என்ன அரசு தலையிட்டா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பெரிய லெவலில் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த உண்மை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் உள்ளிட்ட இந்தியாவில் பெரிய தலைவர்கள் அவ்வளவு நேரம் விவாதத்துக்கு அப்புறமா இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறதாங்க இந்தியாவுக்கு அழகு அப்படிங்கிறது தான் அந்த தலைவர்கள் எடுத்த முடிவு. அந்த தலைவர்கள் இந்த முடிவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சலுகைகள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மதத்தவர்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்தாங்க. அந்த சின்ன சலுகைகள் மூலமாக தான் இந்தியா இப்போ வரைக்கும் மதச்சார்பற்ற நாடாக இருக்கு. அந்த அடிமடியில் கை வச்சு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இந்த பிஜேபி அரசாங்கம். ஏன்னா அவங்களுக்கு இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது பிடிக்காது, இந்தியா இந்துக்களோட நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ண ஓட்டம். என்னப்பா என்ன சின்ன சலுகை, அது என்ன அவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்குறது, இது என்ன கரெக்டா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சலுகை அப்படிங்கிறது நம்ம பெருசாலாம் இதெல்லாம் கொடுத்தரல. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்துக்கள் 10% டேக்ஸ் கட்டணும், முஸ்லீம் அந்த 2 கட்டினா போதும் அப்படிங்கிற சலுகை இருக்கா? இல்ல. இங்க எல்லாருக்குமே ஒரே விதமான வரி விதிப்பு தான், மத அடிப்படையில் வரி விதிப்பு தான் இங்க கிடையாது. இப்போ இந்துக்கள் கொலை பண்ணா 10 வருஷம் சிறை தண்டனை, முஸ்லீம் கொலை பண்ணா 2 வருஷம் சிறை தண்டனையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. கூடுமான வரை அவங்களுடைய மத விவகாரங்களில் நம்ம தலையிடாம இருக்கோம். அவங்க மதத்தை இந்தியாவில் ஃபாலோ பண்றாங்க. அவங்க மதத்தில் நம்ம தலையிடாம அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். அவங்கள பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரா பார்க்காம இந்திய குடிமகனா பார்ப்போம். அவங்க மதத்தை அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க விருப்பப்படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி அவங்க மத விவகாரங்களில் நம்ம தலையிடாமல் இருக்கோம். ஒவ்வொரு மதச்சார்பற்ற நாடும் என்ன பண்ணுன்னா சிறுபான்மை சமூகத்துக்கு சின்ன சலுகையை கொடுக்கும். மத ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சலுகைகளை அத்தனை நாடுகளுமே உலகத்தில் மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் கொடுக்கும். இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, இந்தியாவும் அதை கொடுத்துச்சு. ஆனால் அந்த பிஜேபி அரசாங்கம் அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் அடிமடியில் கை வச்சு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நான் அந்த விஷயத்தில் 2வது விஷயத்துக்கு வரேன். இவங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2வது விஷயத்தை முழுக்க உடைக்கிறது தான் இவங்களோட நோக்கமாக
அதிகமாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பொருளாதாரத்தில் கை வச்சுட்டா அந்த மதத்தவர்களை நம்ம அசைச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வௌஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்து மதிப்பு இந்திய அரசாங்கம் சொல்கிறது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1.2 லட்சம் கோடி இவங்களுக்கு இந்த சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வௌஃப் விஷயத்தின் மூலமாக இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 1.2 லட்சம் கோடி தான். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை இருக்குது. இது அத்தனையுமே நீங்கள் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இஸ்லாமிய சொந்தங்களோட பல மடங்கு இந்துக்களுக்கு இந்தியாவில் சொத்து இருக்குது. ஒட்டுமொத்தமாக சேர்த்தாவே உங்களுக்கு 1.2 லட்சம் கோடி தான் இருக்குது. தமிழ்நாடோட அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கட்டும், ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லி அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்தை சேர்த்தீங்கன்னு வைங்களேன், மூணாவது பெரிய லெவலில் சொத்து இந்தியாவில் இவங்க தான் வச்சுருக்காங்க. பாதுகாப்பு ராணுவத்துக்கு அப்புறம் இவங்க தான் வச்சுருக்காங்கன்னா இவங்க அத்தனையுமே தாண்டி இந்துக்களோட சொத்துக்களை இந்தியா லெவலில் ஒருங்கிணைச்சிங்கன்னா அதோட பங்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தோட மதிப்பு இதான். இந்த மதிப்பை உடைச்சோம்னா இவங்களோட பொருளாதாரத்தை உடைச்சோம்னா அசைச்சு பார்த்தரலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.7 லட்சம் சொத்துக்கள் இவங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கு. இந்த 8.7 லட்சம் 1 2 3 அப்படி கணக்கு பண்ணோம்னா 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்கு. இந்த 8.7 லட்சம் சொத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா 9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு. இந்த நிலப்பரப்பு, இந்த சொத்து, இது அத்தனையுமே மார்க் மை வேர்ட், இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த 10 வருஷம் இதை சிதைக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கு. எப்படிப்பா அதை சிதைப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, இது என்னப்பா ஏத்துக்கிற மாதிரி ஒரு வாதமா இருக்கா, இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல 44க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருக்கா. இப்ப மிக முக்கியமான ஒரு திருத்தம் நான் இங்க சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல சிதைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் முழுக்க முழுக்க அந்த வகுப்பு வாரியம் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படை கட்டமைப்பை நகர்த்திட்டு அங்க அரசாங்கம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கட்டுப்பாடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் முறையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வகுப்பு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தானம் பண்ணுறேன்னா நான் எத்தனை வருஷம் இஸ்லாமியராக இருக்கணும், இத்தனை வருஷம் இஸ்லாமியராக இருக்கணும், அத்தனை வருஷம் இஸ்லாமியராக இருக்கணும், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டை விளையாடணும்னா புதுசாக சொத்து வரக்கூடாது. அதற்கு ஒரு கட்டுப்பாடு. நீ 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் நீ சொத்து கொடுக்க முடியும். இதை ஏன் அரசு சொல்லுது? அரசு சொல்ல வேண்டிய தேவை எங்கே இருக்கு? அரசு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? மத நம்பிக்கை அடிப்படையில் அவர் 1 வருஷம் இஸ்லாமியர், 2 வருஷம் இஸ்லாமியர், 3 வருஷம் இஸ்லாமியர் எப்படி முடிவுக்கு வருவீங்க? அவர் 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்தால் மட்டும் சொத்து கொடுக்கலாங்கிற முடிவுக்கு ஏன் வந்தீங்க? ஏன் இந்த கட்டுப்பாடு? அதாவது புதியதாக சொத்து இதுக்குள்ளே சேர்றதுக்கு முதல்ல கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்த இத்தனை வருஷம் இஸ்லாமியராக இருந்தால் சொத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இருக்கிற சொத்தை உடைக்கணும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்க்கணும்ல. அதில் இருக்கிற சொத்து விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா வேறு சில ஆட்களை உள்ள வச்சா மட்டும்தானே நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட மாநில வக்ஃப் வாரியங்கள் இருக்கு, சென்ட்ரலைஸ்டா ஒன்று இருக்கு. இது அத்தனையிலுமே பிற மதத்தவர் 2 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஸோ இஸ்லாமியர் அவங்க சொத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிற மதத்தவர் 2 பேரை கொண்டு வந்து வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 52 பேர் பிற மதத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த வக்ஃப் வாரிய விஷயத்தில் உள்ள போறாங்க. இவங்களோட நோக்கம் என்ன? இப்போ எஜ்ராஜா வந்து இந்த அறநிலையத்துறையில் ஏதோ ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சவர், அறங்காவலர் பேர் வந்து ஒரு இஸ்லாமியர் பேர் இருந்துச்சு. ஒரு இஸ்லாமியர் எப்படி இந்து கோவிலுக்கு அறங்காவலராக இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்குறீங்க. நீங்கள் ஏன் இந்த வக்ஃப் வாரிய விஷயத்தில் இவங்களோட சொத்து விஷயத்தில் ஏன் தலையிடுறீங்க, மூக்க நுழைக்கிறீங்க? பிற மதத்தவருக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் விஷயத்தில் உள்ள தலையிடுறதுக்கான தார்மீக உரிமை எங்கேருந்து வந்துச்சு? ஏன் இந்த 52 பேர் இது உள்ள போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடையாது. முதல்ல கட்டுப்பாடு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 52 பேர் உள்ள போகிறாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையுமே நாங்கள் முறைப்படுத்த போகிறோம், ஆவணப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. இந்த ஆவணப்படுத்துதல், முறைப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தில் கலெக்டருக்கு அதிகாரத்தை கூடுதலாக கொடுக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தை மட்டுப்படுத்துறீங்க. இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து வக்ஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது முடிவு எடுத்துச்சுன்னா நீதிமன்றம்லாம் போகக்கூடாதாம்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு ஃபார்வர்டு மெசேஜை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? வக்ஃப் வாரியம் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அங்கே தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது. அந்த தீர்ப்பாயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆர்கியூமெண்ட்டாக பேசலாம், விவாதிக்கலாம். அது ஒரு சிவில் நீதிமன்றமாக செயல்படுது. அந்த நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வேற ஒரு நீதிமன்றம் ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இதுவே நீதிமன்றம் போல செயல்படுது. இந்த நீதிமன்றம் இருக்கும்போது ரொம்ப சரியானதா இருக்கும். இப்போ வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை முடிவு பண்ணிச்சுன்னா அது விட்டுன்னு கிடையாது. நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் முன் வைக்கலாம். இல்லைங்க இந்த மாதிரி தரவு எங்கள்கிட்ட இருக்கு, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தரவு உங்கள்கிட்ட இருக்கா, எங்கள்கிட்ட இந்த மாதிரி தரவு இருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பாயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசுவாங்க. பேசி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த தீர்ப்பாயம் எடுக்கக்கூடிய முடிவு இறுதி முடிவுன்னு சொல்லி இந்த நீதிமன்ற, அதாவது ஆல்ரெடி ஒரு நீதிமன்றம் இருக்கு,
எதுக்குப்பா கூடுதலாக ஒரு நீதிமன்றம்னு சொல்லி தான் வேணாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இப்போ அந்த தீர்ப்பாயம் அப்படிங்கிறது 3 பேர் இல்லாமல் இப்போ 2 பேரை மாற்றி விட்டீங்க. அந்த தீர்ப்பாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொத்து அத்தனையுமே மாவட்ட ஆட்சியர் அவர் சொன்னால் சொன்னதான், அவர் சொல்லனா சொல்லலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்குறீங்க. மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாதா? இது என்னப்பா தப்பாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் யார் சொல்கிறத கேட்பார்? உத்தரப்பிரதேசத்தில். மாவட்ட ஆட்சியர் மத்திய பிரதேசத்தில் யார் சொல்கிறத கேட்பார்? மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் யார் சொல்கிறத கேட்பார்? ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் சொல்கிறதா மாவட்ட ஆட்சியர் கேட்பார். அப்போ மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற பேரில் ஒரு அரசு நிர்வாகி அப்படிங்கிற பேரில் பெரிய லெவலில் அந்த 52 பேர் உள்ள விட்டது மட்டும் இல்லாமல் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் நினைக்கிற அந்த உத்தரவை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் மூலமாக வக்ஃப் வாரிய விஷயத்தில் தலையிட்டலாம் அப்படிங்கிற முடிவு தானே இது. இதை தாண்டி வேற எதுவும் இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை நாங்கள் பாதுகாக்கணும், முறைப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. இந்த வக்ஃபா இல்லை இது அரசு நிலமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும்போது முடிவு வர்ற வரைக்கும் அது அரசு நிலம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவை திருத்தத்தை கொண்டு வரீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒருத்தர் வக்ஃப் நிலமாவே இருந்தாலும் அவரை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தா அது வக்ஃப் நிலம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவரோட நிலமா அவர் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரீங்க. ஒருத்தர் 12 வருஷமாக ஒரு மதத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை, நல்ல நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். அவனை கேள்வி கேட்க வக்கு கிடையாது. அவன்கிட்ட 12 வருஷம் அந்த நிலம் இருந்தால் அது அவனோட நிலமா? தீர்ப்பாயத்தோட 3 பேர் உட்காந்து பெரிய லெவலில் பேசி ஜனநாயக பூர்வமாக இருந்த அந்த தீர்ப்பாயத்தை பெரிய லெவலில் மட்டுப்படுத்தி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மேனை போடுறீங்க. அவர் ஒரு பக்கம் இது வகுப்பு இது வகுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேரலாக பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுத்துட்டு போவார். அவர் முடிவெடுத்தா இறுதி அதிகாரம் தான், வேற எதுவும் பண்ண முடியாது. நீதிமன்ற உத்தரவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி ஒரு நீதிமன்றமாக இருந்ததை மட்டுப்படுத்திட்டீங்க. இந்த நீதிமன்றம் மூலமாக வழக்குகள் தீர்ப்பாயம் மூலமாக மிக வேகமாக தீர்க்கப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற ப்ராசஸில் நீண்ட காலமாக இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய லாபங்கள், அதில் இருக்கக்கூடிய வாடகைகள் அத்தனையுமே வகுப்பு வாரியத்துக்கு சேராது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா புதுசாக சொத்தும் கொடுக்க முடியாது. இருக்கிற சொத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 52 பேர் உள்ள அனுப்புறீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சில கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, சில விஷயத்தை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒரு முகமூடி போட்டு வேற ஒரு ஆங்கிளில் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 8.7 லட்சம் சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்குல்ல, 8.7 லட்சம் சொத்துக்கள். இந்த 8.7 லட்சம் சொத்துக்களை குறைச்சு அடுத்த 10 வருஷத்தில் பாருங்களேன் எவ்வளவு கீழே போகும்னு பாருங்களேன். இந்த பிஜேபி அரசாங்கம் மட்டும் அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா எவ்வளவு கீழே போகுமா அவ்வளோ கீழே போகும். 8.7 லட்சம் சொத்துக்கள் அடுத்த 10 வருஷத்தில் பாருங்களேன் பாதியாக குறையும். அதுக்கடுத்து பாருங்களேன் இன்னும் கம்மியாக குறையும். இந்த வக்ஃப் அப்படிங்கிற இந்த இஸ்லாமியர்கள் அவங்களுக்குள்ள கொடுக்குற இந்த மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த கொடை அப்படிங்கிற விஷயத்த, நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு இஸ்லாமியரை ஒரு பக்கம் தள்ளி அவங்க பொருளாதாரத்தை குலைக்கிற முயற்சி தானே இருக்கிறது. குறைஞ்சிக்கிட்டே வருது. மறுபடியும் கொடுத்தாலும் அதுவும் வேஸ்ட்டாக போகுது. எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்துடுவார். அடுத்த 10 வருஷத்தில் இருக்கிற விஷயம் குறைச்சு 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 இந்த சொத்தை தின்னு சாப்பிட்ற வேலையை வேற சில பேர் பார்க்க போறீங்க. உண்மையான இஸ்லாமியர்கள் இங்கே பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவங்களுடைய மத நம்பிக்கையில் தலையிட்டு தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை அடியோடு ஒழிக்கிற வேலையை தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கான முதல் அறிகுறியாக முதல் சட்ட மசோதாவை அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்கீங்க. உங்கள் நீண்ட கால அஜெண்டா புரிஞ்சு தான் எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா களத்தில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான வழக்குகள் போடுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை நீதிமன்றத்தில் உடைக்கிற வேலையில் பெரிய லெவலில் ஈடுபடுவாங்க, உடைச்சி எறிவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். அநியாயம், அக்கிரமம், அதிகாரம் கையில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவ்வளோ ஆடாதீங்க. இந்தியா என்றைக்குமே மதச்சார்பற்ற நாடு தான், அதை மனசில் வச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கூடிய விரைவில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த அநியாயத்தை மைண்டில் ஏற்றிப்போம். களத்தில் போராடக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.